தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் நவம்பர் 3, 2025 NSEயில் உள்ள ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலரில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அதாவது F&O செக்மெண்ட்டுக்கான ப்ரீ ஓப்பன் செஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சர்க்குலர் நவம்பர் 3 NSEயில் உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் F&O செக்மெண்ட்டுக்கு ப்ரீ ஓப்பன் செஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீ ஓப்பன் செஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரீ ஓப்பன் செஷன் அப்படின்னா மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் 9:15க்கு ஓபன் ஆகும், ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த 9:15க்கு ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது 9 o'clock இருந்து 9:15 வரையும் உள்ள செஷனை தான் ப்ரீ ஓபன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 15 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பை அண்ட் செல் பண்ண முடியாது. அதாவது பை ஆர்டரோ இல்ல செல் ஆர்டரோ எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா இப்ப நம்ம ஏதாவது ஒரு பை பண்றதுக்கு நம்ம பை ஆர்டர் போட்டு வச்சிருக்கலாம், இல்ல ஷார்ட் பண்றதுக்கு செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்கலாம், இல்ல வாங்குனதை விக்கிறதுக்கு செல் ஆர்டர் போட்டு வைக்கலாம், ஆர்டரை மாடிஃபை பண்ணலாம், இல்ல ஆர்டரை நம்மளால கேன்சல் பண்ணவும் முடியும். ஏன் இந்த மாதிரி ப்ரீ ஓபன் செஷன் அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரீ ஓபன் செஷன்ல அதிகமா வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் நிறைய பேர் ஆர்டர் போடுவாங்க இல்லையா? அதுல எங்க அதிகமான பிரைஸுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் மீட் ஆகுதோ, பை ஆர்டரும் செல் ஆர்டரும் மீட் ஆகுதோ அந்த பிரைஸை தான் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரீ ஓபன் செஷன் கண்டக்ட் பண்றதே ஓப்பனிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும் மார்க்கெட் volatility-யை கம்மி பண்றதுக்காகவும் தான். இந்த ஓப்பனிங் பிரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நம்ம ட்ரேட் பண்றோம் இல்லையா? அதுல ஓப்பனிங் பிரைஸ் மார்க்கெட் ஒரு நேத்து ஒரு பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும், இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஒரு பிரைஸ்ல ஓபன் ஆகும். ஓகேங்களா? அந்த க்ளோஸ் நேத்தோட க்ளோசிங் பிரைஸுக்கும் இன்னைக்கு ஓப்பனிங் பிரைஸுக்குமே நிறைய கேப் இருக்கும். நீங்க நிறைய பேர் நீங்க இதை நோட் பண்ணிருப்பீங்க. நேத்து க்ளோசிங் பிரைஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகாது. ஓகேங்களா? அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா ஈக்விட்டி நம்ம நார்மலா ஸ்டாக்ல ப்ரீ ஓபன் செஷன் நடக்கும், அங்கேயும் நடக்கும். இதை தான் இப்போ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த ஓப்பனிங் பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அடிப்படையில் தான் இந்த பிரைஸை கால்குலேட் பண்ணுவாங்க. எங்க அதிகமா வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்களோ என்ன பிரைஸ்ல, அதே போல எங்க அதிகமா விற்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த பிரைஸ், இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் தான் ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பிரைஸ் இந்த மாதிரி மீட் ஆனிச்சு அப்படின்னா பல இடத்துல பல ஆர்டர்ஸ் இந்த மாதிரி மீட் ஆனிச்சு அப்படின்னா குறைந்த அன்மேட்ச்ட் ஆர்டர்ஸ் எங்க இருக்கோ அந்த பிரைஸை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் டை ஆனிச்சு அப்படின்னா முந்தைய க்ளோசிங் பிரைஸுக்கு அதாவது நேத்தோட க்ளோசிங் பிரைஸுக்கு அருகையில எங்க ஆர்டர் மேட்ச் ஆகுதோ அதை ஓப்பனிங் பிரைஸா எடுத்துப்பாங்க. இதை கால்குலேட் பண்றதுக்கு போத் மார்க்கெட் ஆர்டர் அண்ட் லிமிட் ஆர்டர் ரெண்டையுமே கணக்குல எடுத்துப்பாங்க. இன் கேஸ் ப்ரீ ஓபன் செஷன்ல பிரைஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நார்மல் செஷன்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகுறதே ஓபன் பிரைஸா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரீ ஓபன் செஷன்ல எப்படி ஓப்பனிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இது ஏன் மெயினா இந்த ப்ரீ ஓப்பனிங் செஷன் ஓப்பனிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா சில டைம் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது பெரிய கேப் அப்ல டவுன்ல ஓபன் ஆகும் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரீ ஓபன் செஷனை கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரீ ஓபன் செஷன்லயுமே மொத்தம் 3 டைப் இருக்கு. அதாவது 3 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. மார்னிங் 9 மணிலேருந்து 9:08 வரையும் ஆர்டர் என்ட்ரி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் என்ட்ரி பீரியட் இந்த 7 to 8 நிமிஷம் இருக்கு இல்லையா? இதுல நம்ம ஆர்டர் என்டர் போடலாம், பை ஆர்டரோ இல்ல செல் ஆர்டரோ போடலாம், மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அடுத்து 9:08 இருந்து 9:12 இது ஆர்டர் மேட்சிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆர்டர் மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த 9:08 இருந்து 9:12 ஆர்டரை மாற்றவோ கேன்சல் பண்ணவோ நம்மளால முடியாது. அதுக்கு அடுத்து 9:12 இருந்து 9:15 வரையும் இது பஃபர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ ஓபன் மார்க்கெட்டை நார்மல் மார்க்கெட்டுக்கு கன்வர்ஷன் பண்றதுக்கு அந்த 3 நிமிஷம் டைம் எடுத்துப்பாங்க. 9:15க்கு நார்மல் மார்க்கெட் ஓபன் ஆயிரும். இது எந்தெந்த கான்ட்ராக்ட்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக் அண்ட் இண்டிசஸ் இது ரெண்டுக்குமே இது பொருந்தும். எக்ஸ்பிரிக்கு முன்னாடி 5 நாட்கள்ல நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ்க்கு இது பொருந்தும். ஆனா ஆப்ஷன்ஸ்ல ஃபார் மந்த் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெட் கான்ட்ராக்ட்ஸ்க்கு இது சேராது. ஓகேங்களா? அதே போல கார்ப்பரேட் ஆக்ஷன் இருக்கும், அண்டர்லைங் ஃபியூச்சர்ஸ் அந்த நாள்ல ப்ரீ ஓபன் செஷன் இருக்காது. இந்த ப்ரீ ஓபன் செஷன் பாத்தீங்க
அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்து கொண்டு வராங்க. டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரீ ஓப்பன் செஷன் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்துக்குமே டிசம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ட்ரேடிங், டிசம்பர் 6 ஐ திங்க் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு ஒரு மார்க் ட்ரேடிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே சிஸ்டம் எல்லாமே செக் பண்ணிட்டு டிசம்பர் 8லேருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதை தான் இந்த சர்க்குலரில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இந்த சர்க்குலரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சார் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ அப்லோட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இல்லை இந்த டாபிக் ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க இல்லை டாபிக் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.